என் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிஜிட்டல் முறையில் ஃபோட்டோஷாப் மூலிமா தான் நம்ம பெயிண்டிங் பண்ணியிருப்போம். இப்போது ஜெமினி ஆப் மூலிமா ரொம்பவும் சுலபமாக வித்தின் 2 மினிட்ஸ்லேயே ஒரு டிஜிட்டல் முறை பெயிண்டிங் எப்படி இருக்குமோ அதை விட அற்புதமாக ஒரு பெயிண்டிங் செய்கிறத எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த இமேஜ் எல்லாமே ஜெமினி ஆப் மூலிமா ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணி ரெடி பண்ண ஃபோட்டோஸ். இதெல்லாம் நம்ம இது போல் அழகான ஃபோட்டோக்களை டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்களை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதில் ரொம்பவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். அதாவது ஒரு ஃபோட்டோ டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இமேஜுக்கும் 1 ஹவர் இல்லைனா ½ அன் ஹவர் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு கிளிக், அதாவது ஒரே ஒரு ப்ராம்ப்ட் டைப் பண்ணி கிளிக் பண்ணுறது மூலிமா ஜெமினி ஆப்பில் இந்த மாதிரி நேச்சுரலாக தத்ரூபமான அழகான ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் இமேஜை நம்ம உருவாக்கிக்க முடியும். உதாரணத்துக்கு இந்த இமேஜை பாருங்கள், எவ்வளோ அழகாக நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். நாம் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்த ப்ராம்ப்டில் நீங்கள் எந்த ஃபேஸ் கொடுத்து ஒரு இமேஜ் உருவாக்குறீங்களோ அந்த ஃபேஸோட முகமாற்றம் எதுவுமே இருக்காது. முகம் அப்படியே தெளிவாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னா, உங்களோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் ஜெமினி அப்படின்ற டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் வர இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுருக்குங்க, ஜெமினி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உள்ளே போன பிறகு கிரியேட் பனானா அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி நீங்கள் எந்த படத்தை டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படத்தை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் அப்லோட் ஆகிடும். இந்த இடத்துல நான் சொல்கிற இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். அதுவே மிகவும் நேச்சுரலான ஒரு சூப்பரான அழகான ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் இமேஜை ஜெமினி ஆப்பே நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்களே இப்போ லைவாக பார்க்குறீங்க பாருங்கள். நான் மேலே அப்லோட் பண்ண இமேஜை எனக்கு இந்த மாதிரி நான் கொடுத்த இந்த ப்ராம்ப்ட் மூலிமா இந்த மாதிரி ஒரு அழகான சூப்பரான ஒரு படத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துடுது. அதனால் நாம் இதுக்காக ரொம்பவும் சிரமப்பட வேணாம். டவுன்லோட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். இப்போது இந்த இமேஜ் எவ்வளோ குவாலிட்டியாக, எவ்வளோ நேச்சுரலாக, எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். நம்ம இதை ஃபோட்டோஷாப்பில் பண்ணுன்னா குறைஞ்சது நமக்கு ஒரு 1 ஹவர் இல்லைனா ½ அன் ஹவராவது டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி கவலையே வேணாம். இனிமேல் நீங்கள் நான் சொல்கிற இந்த ப்ராம்ப்டை மட்டும் மறக்காமல் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இமேஜ் கிடைச்சிரும். இந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவோட எண்டிங்கில் நான் உங்களுக்கு அந்த ப்ராம்ப்டை கொடுக்குறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் நண்பா. நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு இமேஜ் கூட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ஆல்ரெடி மறுபடியும் ஒரு இமேஜை அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் அப்லோட் ஆன பிறகு டெக்ஸ்ட் பாரில் நான் கொடுத்துருக்க அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி முடித்து ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகவும் சூப்பரான அழகான ஒரு கிளாரிட்டியோடு கூடிய ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் இமேஜ் வித்தின் 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. இந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணாதான் நான் மேலும் இது போல் பயனுள்ள பதிவுகளை பதிவிடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். தேங்க்யூ.